வாங்க இன்றைக்கி வந்து கொண்டக்கடலையை வச்சு ஒரு பிரியாணி பண்ணிடலாம். இப்போ இந்த கொண்டக்கடலையை நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கணும். இஞ்சி பூண்டு, தயிர், புதினா, கொத்தமல்லி, பட்டை லவங்கம் இதெல்லாம் போடுவோம்ல அது மசாலா. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் வந்து வச்சுருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, பிரியாணி பவுட்ரு. இதில் வந்து நான் பிரியாணி ரைஸை வந்து கழுவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு, இப்போ நம்ம உலை வச்சு அரிசி போடுவோம்ல சாதம் வடிக்கிறதுக்கு, அதே மாதிரி இப்போ உலை கொதிச்சோடனே நான் அந்த ரைஸை போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 3/4 பதம் வேகட்டும், வடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயம் 100 கிராமை வந்து அடிச்சுக்கிட்டு வந்துடலாம். அது நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த மசாலா பொருளெல்லாம் இருக்குல்ல, இந்த பட்டை லவங்கம், அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை, இந்த கடல் பாசி இதெல்லாம் போட்டுக்கலாம். அது நல்லா சிவக்கட்டும். சிவந்தோடனேயும் இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், அதை போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி அரைச்சி போட்டோம்னா. கொஞ்சம் இது நல்லா வந்து கலர் மாறட்டும், அது வரையும் இது வந்து வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து இந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பெரிய வெங்காயம் கூட இன்னும் வேணா கூட போடுறேன்னா போட்டுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் கூட போடலாம். நான் 2 வெங்காயம் தான் அரிஞ்சிருக்கேன். போட்டுட்டு இது வதங்கினோடனே தக்காளி போடலாம். இது வந்து நான்வெஜ் வந்து இல்லாத அன்றைக்கி இந்த பசங்க லீவாக இருந்துச்சுன்னா, அன்றைக்கி வந்து ஒரு இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சுன்னா பிரியாணி செய்ய சொன்னால் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி 2 போட்டுக்கலாம். இது நல்லா தக்காளி கொஞ்சம் குறைச்சி கூட போடலாம். நான் 2 தக்காளி தான் போட்டிருக்கேன், சின்ன தக்காளி தான். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு, பிரியாணி பவுட்ரு வந்து இது முழு பேக்கெட்டு போடலை, நான் அரை பேக்கெட்டு போட்டிருக்கேன். நான் இது நல்லா வதங்கட்டும். ஏன்னா அதில் காரம் இருக்குல்ல. இப்போ தயிர் போட்டுங்க, ஒரு கிண்ணம் தயிர் போட்டுக்கிட்டு இதை நல்லா வதக்குங்க. இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போனோடனே இந்த புதினா போட்டுக்கலாம். புதினா ஒரு 1/2 கட்டு இருக்கும், கொத்தமல்லி ஒரு 1/2 கட்டு. நான் வந்து இது கழுவிட்டு அலசி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதையும் நல்லா வதக்குங்க. இது ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம், லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ராவல் போகிறோன்னு வச்சுங்களேங்க, அது இந்த கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த கொண்டக்கடலையில் போட்டு அதுவும் இந்த மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ ஊருக்கெல்லாம் நம்ம பஸ்ஸுக்கு போகிறோம்ல, போகையில் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா சாப்பிட்டுட்டு இடையில வந்து ஒன்றும் பண்ணாது. இது கொஞ்சமாக இது கொண்டு போகலாம், சாப்பிட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் கொஞ்சம் தண்ணி விடுறதுனால கல் உப்பு கூட போடலை, நான் தூள் உப்பு போட்டேன். இது போட்டு நல்லா அந்த மசாலாலாம் ஒன்று சேர்கிற வரையும் நல்லா வதக்கிங்க. இது உப்பு போட்டு அவிச்சிருந்தீங்கன்னா உப்பை கம்மி பண்ணிங்க. உப்பு போடலைன்னா போட்டுங்க. இப்போ நல்லா சேர்ந்துடும் அதோட உப்பு. நான் இன்றைக்கி உப்பு போட்டு அவிக்கல, உப்பு போட்டு அவிச்சா நல்லாயிருக்கும். குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுட்டு எடுத்திருக்கேன் நான். அது 2 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக இந்த வந்து நம்ம சாதம் வந்து வடித்து வச்சுருக்கோம், அதனால் வந்து இந்த மசாலா அந்த இதில் உள்ளதில் எசன்ஸ் எல்லாம் இந்த வெங்காயம் தக்காளியில் உள்ளதெல்லாம் இறங்கி எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்காண்டி நான் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இது தண்ணி கொஞ்சம் வற்றிச்சு கொதிச்சு, இப்போ வந்து இந்த சாதத்தை போட்டுக்கலாம். நம்ம இது வந்து 3/4 பதத்தில் தானே கொஞ்சம் அரிசியாக இருக்கும். இப்போ போடையில் தம்மு வச்சோடனே அது கரெக்டாக வந்துடும் அந்த இது. இப்போ போட்டுட்டு இந்த ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக வெந்துருந்துச்சுன்னா இப்படி கிண்டையில் நம்ம தம்மு வைக்கல குழஞ்சிரும். இப்போ இது மாதிரி இப்போ 3/4 பதம் வந்துருந்துச்சுன்னா நம்ம இப்படியே வந்து கிண்டி தம்மு வச்சோடனே கரெக்டாகிடும். உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா. இந்த பாருங்கள், நல்லா அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ தம்மு வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து கீழே ஒரு தோசை தவா வச்சுட்டு வைக்கையில் ஃபுல்லில் வைக்கணும். கொஞ்சம் சூடு ஏறினோடனே சிம்மில் வச்சுட்டு, இப்போ நம்ம இது மேலே வந்து இந்த வேர்வை தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சுருவோம். வச்சுட்டு வெயிட் வச்சுருவோம் மேலே. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சிம்மில் தான் இருக்குது, அதனால் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ரெடி ஆனோடனே பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள் உதிரி உதிரியான நான் எடுத்து காட்டலை. இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. பாருங்கள் இது கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா ஒரு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது நான்வெஜ் செய்கிறதுக்கு பதில் ஒரு நாளைக்கு செய்யலாம். இது சூப்பராக இருக்கும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.